தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு பேராக மாறி இருக்கிறது ஆகாஷ் பாஸ்கரன். அவருடைய டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் எப்படி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 500 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸாக இருக்கக்கூடிய தனுஷ், சிம்பு உள்ளிட்டவர்கள் எப்படி அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நடிக்கிறாங்க, இதோட பின்னணி எல்லாம் என்ன என்பது குறித்து நம்ம லாஸ்ட்டாகவே ஒரு வீடியோ பேசியிருப்போம், யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக இந்த இடி ரேடாரில் ஆகாஷ் பாஸ்கரன் வந்ததுக்கான பின்னணியும் அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகாஷ் பாஸ்கரனோட நெருங்கிய தொடர்பில் இருந்த முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இடி ரேடார்க்குள்ள வந்திருக்காங்க. யார் அந்த நடிகர்கள்? ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் கிடைக்கப்பட்ட அந்த டைரியில் இந்த நடிகர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இடி கையில் போயிருக்கு. இதோட பின்னணியெல்லாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு துறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக பணம் கொட்டக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கு. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, நீங்கள் மற்ற ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட இந்த டாஸ்மாகில் அதிகமாக பணம் இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடி மார்ச் மாதத்தை ஒரு ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் இந்த டாஸ்மாகில் நடந்திருக்கு, இதை நாங்கள் விரைவாக விசாரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்மாகில் மணி லாண்டரிங் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இடி உள்ளே வந்திருக்காங்க. ஏற்கனவே விசாகன் ஐஏஎஸ் வீட்டில் ரைடுகள் நடத்தப்பட்டுச்சு. 2 நாட்கள் அவர் இடியோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அவர் கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க. பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அவருடைய மொபைல் ஃபோன்ஸ், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே செக் பண்ணாங்க. ஸோ இந்த ரேடாரில் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் உள்ள வர்றாரு. அதாவது ஒரு பக்கம் டாஸ்மாகோட எம்டி வீட்டில் ரைடு நடத்தப்படுது, இன்னொரு பக்கம் ரத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதியோட நெருங்கிய நண்பர் வீட்டில் ரைடு நடத்தப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரைடுகள் நடத்தப்படுது. ஸோ ஒரு 1000 கோடிக்கு மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மணி எப்படி லாண்டர் செய்யப்பட்டது, அந்த மணி எப்படி சட்டவிரோதமாக பரிமாறப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக தான் இடி உள்ள வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரைடுகள் விடிய விடிய நடத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் கிட்ட ரைடுகள் நடத்தினாங்க. ரைடுகள் நடத்தினது மட்டும் இல்லாமல் அவருக்கு 21ஆம் தேதி, அதாவது இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இன்னைக்கு அவருக்கு ரைடு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இடி சார்பாக நீங்க இடியோட ஆஃபீஸ்ல நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மனும் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் ஆஜராகலை. ஸோ ஆகாஷ் பாஸ்கரன் பொறுத்த வரைக்கும் தலைமறைவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ரத்தீஸ் அவரும் தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவிலே நம்ம பேசியிருப்போம். நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ஆனால் நீங்கள் ஒரு 450 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க ஒரு 5-6 மாதத்தில் அப்படின்னா அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான். பொதுவாக இடி சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆஜராகி அதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஆஜர் ஆகலை அப்படின்னாலே அதே நீங்கள் சட்டத்தை ஏமாத்துறது, சட்ட விரோதம் அப்படின்ற ஒரு பொருள் படும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இடி அட்டாச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. இதுதான் சட்டமும் சொல்லுது. இந்த ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி அப்படின்ற ஒரு படம் தான். அதுக்கப்புறம் இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிம்பு வச்சு 49வது படம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாஷ் பாஸ்கரனே பார்த்தீங்க அப்படின்னா இதய முரளி அப்படின்ற ஒரு படத்தை அவரே இயக்க இருக்கிறாரு. ஸோ அவரோட லைனப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 படம் இருக்குது. 3 படம் அவர் தயாரிக்கிறாரு, ஒரு படம் அவர் இயக்குறாரு. ஸோ இது எல்லாமே இடியோட ரேடார்க்குள்ள வந்திருக்கு. இதில் முக்கியமாக அவரோட வீட்டில் ரைடுகள் நடத்தப்படுறப்போ ஒரு டைரி எடுக்கப்படுது. அந்த டைரியில பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விரிவான தகவல் இருக்கு அப்படின்ற மாதிரி, அதுவும் அந்த டைரியில பென்சிலால எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இடி சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்துக்காக சிவகார்த்திகேயனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டான் பிக்சர்ஸ் இருந்து 25 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி கடை படத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கோடி கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதுல மட்டும் இல்லாம அதே மாதிரி அந்த டைரியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்லி கடை, பராசக்தி போன்ற படங்களை தெலுங்குல அந்த படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கு சுனில் அப்படின்ற ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் அந்த டைரியில சிக்கியிருக்கு. ஸோ யார் யார் பேரெல்லாம் அந்த டைரியில குறிப்பிடப்பட்டிருக்கோ அவங்க எல்லாத்தையும் விசாரிக்க இடி முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்ப இடி முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை சார்ந்து இதுல
பணம் வந்து கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா அது எதன் மூலியமாக கொடுக்கப்பட்டுச்சு, அந்த பணம் வந்து மணி லாண்டரிங் மூலியமாக வரக்கூடிய பணமா, யார் மூலியமாக அந்த பணம் வந்து சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் தனுஷ்க்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விசாரணையில் வந்து இடி வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி முறையான தகவலை வந்து கேட்கறதுக்கு வந்து இடி முடிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இடி ரேடாரில் சிவகார்த்திகேயனும் தனுஷும் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்திற்கு, அதாவது பராசக்தி மற்றும் இட்லி கடை, இந்த 2 படத்துக்கும் வந்து பிஆர்ஓவா இருக்கக்கூடிய 2 பிஆர்ஓஸ்க்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் 49வது படம், அதாவது சிம்புவோட 49வது படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிம்பு வந்து வேற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து சிக்கல் இருக்குது, அதனால் வந்து வேற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்து சிம்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் வந்து இட்லி கடை மூவியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பராசக்தி ஆகட்டும், இந்த 2 படமும் ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு 10 நாள் 15 நாள் தான் வந்து ஷூட்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க பராசக்தி. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அடுத்த வாரத்திலேருந்து ஆர்ஆர், அந்த படத்தோட ஆர்ஆர் வந்து தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து இது மாதிரி இடி ரேடாருக்குள்ள சிக்கி இருக்கிறது இந்த படம் ரிலீஸுக்கே வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஸோ அந்த இடி ரேடாருக்குள்ள வந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்களுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நம்ம வந்து இடி தரப்புல பேசுறப்ப நம்ம வந்து ஒருத்தர் சம்மன் அனுப்பி அந்த சம்மன்ல வந்து அவங்க ஆஜராகலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு சட்டவிரோதமாக தான் வந்து பார்க்கப்படும். இன்கேஸ் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கூடிய விரைவில் வந்து ஆஜராகி தன்னோட தரப்பு நியாயங்கள், நம்மளுக்கு வந்து பணம் எப்படி வந்துச்சு, அவருக்கு எதன் மூலியமாக வந்து அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு, யார் யாருக்கு எவ்வளவுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து அவர் நேரில் வந்து ஆஜராகி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதோட விரிவாக்கம் என்ன, இன்னும் இதுக்கு அடுத்தோடைய ஃபாலோ அப்லாம் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.